Let the world hear his word. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. சங்கீதம் 145:9. அடக்க ஆராதனை நடத்துவதற்காக கல்லறை தோட்டத்திலே காத்திருந்தார் போதகர் சார்ல்ஸ் சைமன். அங்கிருந்த ஒரு கல்லறை வாசகத்தால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். பரலோகத்தில் என் மாளிகைக்காக உரிமை கோர நான் இந்த தூசியிலிருந்து நிச்சயம் எழுவேன். ஏனென்றால் இயேசு எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மரித்தார் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தைகளால் மிகவும் கவரப்பட்ட போதகர் இதை யாரிடமாவது காட்டிவிட வேண்டும் என்று நினைத்தார். அந்த இடத்திலே ஒரு இளம் விதவை மிகவும் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். போதகர் அவளை அழைத்து வந்து அந்த வாசகத்தை வாசிக்க செய்தார். அந்த பெண்ணின் விலாசத்தை வாங்கி கொண்டு மறுநாள் அவளை போய் சந்தித்தார். அவளுடைய வீட்டில் வறுமை குடிகொண்டிருந்தது. அந்த பெண்ணின் தாய் ஆஸ்துமா வியாதியில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவளுடைய பிள்ளைகள் மிகவும் அழுக்கான உடை அணிந்திருந்தனர். அந்த குடும்பத்தை போதகர் அடிக்கடி சந்தித்து அவர்களுக்கு முடிந்த உதவிகளை எல்லாம் செய்தார். பின்னொரு நாளில் அந்த பெண் அந்த போதகரிடம், நான் அன்று கல்லறைக்கு தற்கொலை செய்து கொள்ளத்தான் வந்திருந்தேன். நீங்கள் மட்டும் என்னை பார்க்காதிருந்தால் நான் அன்றே மரித்து போயிருந்திருப்பேன் என்றாள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார் என்பதுதான் மிகப்பெரிய நற்செய்தி. இந்த நற்செய்தி தான் மனிதர்களை வாழ வைக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து ஒரு முறை நாயின் என்னும் ஊரின் வாசலுக்கு சமீபமாய் வந்தபோது மரித்து போன ஒரு இளைஞனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்திருந்தார்கள். அந்த இளைஞன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அந்த பெண்ணோ கைம்பெண்ணாய் இருந்தாள். இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். வாலிபனே, எழுந்திரு என்றார். மரித்தவன் உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனுடைய தாயின் கண்ணீர் மாறியது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்யும்படி வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிப்பவர்கள் இவ்வுலகத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கையையும் மறு உலகத்தில் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆம், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. God bless you. Have a good day.